அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து 6/8/2024 செவ்வாய்க்கிழமைக்கு நிஃப்டி இண்டெக்ஸ், பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ் அண்ட் இன்னைக்கு எக்ஸ்பைரி இருக்க ஃபின் நிஃப்டி இது மூணுமே சிபிஆர் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நேற்று யூஎஸ் மார்க்கெட்டில் என்னாச்சு அப்படிங்கிறத பார்க்கும்போது டவ் ஜோன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2.5% கீழே விழுந்திருந்தான். S&P 3%, நாஸ்டாக் வந்து ஒரு அவனுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3% டவுன் ஆயிருந்தான். ஆனால் இந்தியன் மார்க்கெட் அளவுக்கு அவன் ரொம்ப மோசமாக டவுன் ஆகலை. ஏன்னா இப்போ இந்தியன் மார்க்கெட்டில் இப்போ நிஃப்டி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்களேன், நேற்று என்ன பண்ணா அப்படின்னா இது வந்து கிஃப்ட் நிஃப்டியாக போயிடுச்சு. ஒரு நிமிஷம் இருங்க. நேற்று நம்ம மார்க்கெட்டில் நிஃப்டி என்ன பண்ணான்னா S4க்கு கீழே தான் ஓப்பன் ஆனா. டே ஹை பக்கம் வந்துட்டு திருப்பி S7 S8ன்னு நினைக்கிறேன் இதெல்லாம் இருக்கிற ரேஞ்சு அந்த அளவுக்கு போய் கீழே க்ளோஸ் வச்சிட்டான். ஆனால் யூஎஸ் மார்க்கெட்டில் அப்படிலாம் இல்லைங்க. நான் நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தேன் S2 அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் லெவலாக இருக்கும். அதனால் அங்கே வரைக்கும் மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆனால் ஒரு என்ட்ரி கிடைக்கும், அப்படிலாம் அங்கேருந்து ட்ரெண்ட் ஆகும்போது என்ட்ரி கிடைக்கும்னு சொல்லியிருந்தேன். இந்த இடத்துல பாருங்கள், கரெக்டாக S2 வரைக்கும் வந்து ரிவர்ஸ் ஆகி தான் அவன் கீழே போயிருக்கான். யூஎஸ் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இந்தியன் மார்க்கெட் அளவுக்கு பேரிஷாக இல்லை அப்படிங்கிறத இங்கே நிதர்சனமான உண்மை. ஈவன் தான் உங்களுக்கு வந்து ஃபிகர் ரொம்ப அதிகமாக இருந்தாலுமே பையர் செல்லர் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்போது இந்தியன் மார்க்கெட்டோட யூஎஸ் மார்க்கெட் வந்து நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அதற்கான காரணம் இந்த டேட்டாவும் கூட டு த எக்ஸ்டென்ட் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓவராலாக அவங்க நெகட்டிவ்ல தான் முடிச்சிருக்காங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த 10 இயர் பாண்டில் இருக்குது பார்த்தீங்களா, என்றைக்குமே வந்து இந்த ரெசெஷன் ஃபியர்லாம் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, இந்த 10 இயர் பாண்டில் வந்து ரொம்ப கீழே போகும். ஓகேங்களா, அப்படிலாம் இல்லாமல் நேற்றுமே வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக கீழே போயிட்டு மார்னிங் ஓப்பனிங்கில் கீழே போயிட்டு அதுக்கப்புறம் மேலே வந்திருக்கிறது என்னத்தை இண்டிகேட் பண்ணுதுன்னா, ரெசெஷன் வந்து ரொம்ப ரீசென்ட் டைமில் இப்போ பயப்பட்டாங்கல்ல, ஃபெட் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து ரொம்ப டிலே பண்ணுறாங்க குறைக்கிறதுக்கு, அதனால் வந்து ரெசெஷன் வருங்கிற மாதிரி ஒரு பயம் இருந்துச்சு. அந்த பயம் இப்பொழுது மக்களிடையே இல்லை, மார்க்கெட் பார்ட்டிசிபென்ட்ஸ் இடத்துல இல்லை அப்படிங்கிறத இந்த 10 இயர் பாண்டில் வந்து இண்டிகேட் பண்ணுது. ரெண்டாவது முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில். என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெசெஷன்லாம் வரும்போது உங்களுக்கு என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக டிமாண்ட் அப்படிங்கிறது கம்மியாகும். டிமாண்ட் கம்மியாச்சு அப்படின்னா க்ரூட் ஆயிலுமே வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் கம்மியாகும். ஸோ அதோட ப்ரைஸ் வந்து ஃபால் ஆகணும். ஆனால் நேற்று அவன் ஃபால் ஆனானா கிடையாது, திருப்பி ரெக்கவர் ஆகிட்டான். இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னத்தை சொல்லுது அப்படின்னா, மேபி மார்க்கெட் ரெக்கவர் ஆகிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத வந்து இண்டிகேட் பண்ணுது. ஸோ மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி செல் ஆஃப் நடக்காமல் ஒரு நல்ல ரெக்கவரி வர்றதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால் பயப்படாமல் இருங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏடிஆரை பற்றி பார்த்துருவோம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் மார்க்கெட்டில் நடந்த சம்பவங்கள், நேற்று நடந்த சம்பவங்கள். இன்ஃபி வந்து ஒரு அரௌண்ட் 4% டவுனு, விப்ரோ வந்து ஒரு 3.5% டவுனு. அப்படியே யூஎஸ் மார்க்கெட் போனீங்கன்னா இன்ஃபி வந்து 4.5% டவுனு, விப்ரோ வந்து 4.5% டவுனு, கிட்டத்தட்ட இன்லைன் வித் இந்தியன் மார்க்கெட்னு சொல்லலாம். அப்படியே நீங்கள் வந்து பேங்கிங் சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐசிஐசி HDFC ரெண்டுமே 2.5% டவுன் ஆயிருக்கிறான். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து HDFC 3.5% டவுனு, ஆனால் ஐசிஐசி வந்து 1% தான் டவுனு. கிட்டத்தட்ட இன்லைன் வித் இந்தியன் மார்க்கெட் தான் ஒரு நெகட்டிவாக தான் வந்து முடிச்சிருக்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா FIA டேட்டா. இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா FIA வந்து 10,000 கோடிக்கு செல் பண்ணியிருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச நான் எலெக்ஷன் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா 12,000 கோடி அளவுக்கோ 5,000 கோடி அளவுக்கோ செல்லிங் ஃபிகர் பார்த்தேன். அதுக்கப்புறம் நேற்று தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் 10,000 கோடியெலாம் பார்க்குறேன். 10,000 கோடி அப்படிங்கிறது ஒரு ஹியூஜ் ஃபிகருங்க. ஸோ என்ன தான் FIA வந்து அந்தளவுக்கு ஹியூஜ் ஃபிகரில் செல் பண்ணி வச்சுருந்தாலுமே நம்ம ஆளுங்க முட்டு கொடுத்து 9,000 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. இதை நான் மிகப்பெரிய பாசிட்டிவிட்டியாக பார்க்குறேன். ஏன்னா இவ்வளோ பெரிய ஃபால் வரும்போதுமே 9,000 கோடிக்கு பை பண்ணி மார்க்கெட்டோட ஃபாலை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி மேபி அவங்க 1,000 கோடி 2,000 கோடியோ மட்டும் பை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா மார்க்கெட் ஒரு நிஃப்டியாக 1,000-1,500 பாயிண்ட் விழுந்துருக்கலாம், எல்லா வாய்ப்பு இருக்குது. ஸோ டிஏ வந்து சப்போர்ட் பண்ணுறது ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். பட் ஸ்டில் நெட் ஃபிகர் வந்து நெகட்டிவாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ தாங்க நம்ம முக்கியமான விஷயத்தை வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா வேர்ல்டு மார்க்கெட் ஃபியூச்சர்ஸ் வந்து கரண்ட்டில் எப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆஹா ஆனந்தமே அடடா ஆனந்தமே அப்படிங்கிற மாதிரி தான் பாருங்கள். உங்களுக்கு வந்து டவ் ஜோன்ஸ் வந்து 1% அப்பு, S&P வந்து 1.5% அப்பு, நாஸ்டாக் வந்து 2% அப்பு. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கர அப்பில் இருக்காங்க. யூரோப்பியன் மார்க்கெட்டுமே வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக இருக்காங்க. அண்ட் இந்த சம்பவத்தை இனிஷியேட் பண்ண நேபாள நிக்கி இருக்கான் பார்த்தீங்களா, அவன் வந்து 4% பக்கமாக வந்து அப்பில் இருக்கிறான். ஸோ ஜப்பான் மார்க்கெட்டுமே வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ்க்கு திரும்பிடுச்சு, ஒரு நல்ல விஷயம் தான். ஆனால் தைவான் மட்டும் 13% நெகட்டிவ் அப்படின்னு காட்டுறான். இது என்ன காரணம் தெரியல, மேபி டிலைடாக வருதான்னு தெரியல, நாங்கள் டைம் ஓடவே இல்லை. மேபி இந்த investing.comல வர சில அவ்வளோ பிரச்சனைகளால் இப்படி இருக்கலாம். அண்ட் மற்ற மார்க்கெட்டுமே பாருங்கள் எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது. ஸோ இது வந்து காஸ்பி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொரியா மார்க்கெட், அவனுமே 5% பாசிட்டிவாக தான் இருக்கான். ஸோ பயங்கரமாக விழுந்த மார்க்கெட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இழுந்து மேலே ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. இது செமையான ஒரு பாசிட்டிவான நியூஸ். அப்படியே நீங்கள் கிஃப்ட் நிஃப்டி பக்கம் வந்தீங்க அப்படின்னா தலைவனும் ஒரு 200 பாயிண்ட்டுக்கு பக்கமாக கேப் அப் காமிச்சிட்டு இருக்கான். ஸோ நான் 24,338 அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கான். என்றைக்குமே கிஃப்ட் நிஃப்டி வந்து சொல்கிறத விட நம்ம அதிகமாக கேப் அப் ஆகிற பழக்கம் வச்சவங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம மினிமம் வந்து ஒரு 150லேருந்து 200 பாயிண்ட்டுக்கு மேலே இன்றைக்கி வந்து கேப் அப் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் இதுலேருந்து நமக்கு தெரிய வருது. ஸோ கேப் அப்புங்கிறத முடிவு பண்ணிக்கலாம். ஸோ நேற்று வந்து நிஃப்டியில் ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம ஃபர்தராக முடிவு பண்ணிக்கலாம். ஸோ நேற்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடியே டிஸ்கஸ் பண்ண மாதிரி S4 கூட அவன் டச் பண்ணல, அப்படியே கீழே போயிட்டான். அண்ட் இங்கே நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இது வந்து விர்ஜின் சிபிஆர். இந்த விர்ஜின் சிபிஆர் கூட அவன் மதிக்கலைங்க. அதுதாங்க எனக்கு தெரிஞ்ச இந்த ரெக்கவரி வந்தது இந்த விர்ஜின் சிபிஆர் கணக்கு பிடிச்சி ஏற்றுனதாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து அவங்க பொசிஷனில் தான் எக்ஸிட் ஆகிட்டு ஃபுல்லாக கீழே விட்டாங்க.
அதனால தான் மிகப்பெரிய ஃபால் அப்படிங்கிறது இருந்துச்சு. இன்றைக்கி நம்ம பார்ப்போம். மேபி ஒரு 200 பாயிண்ட் கேப்பு பார்ப்போம்னா மேபி அரௌண்ட் இந்த ரேஞ்சில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகிறதுக்கே வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபர்தராக ஒரு ரைஸ் வரணும் அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் டே ஹையை தாண்டிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட்டில் ஒரு ரைஸ் வரதுக்கு எல்லா வாய்ப்புமே இருக்குது. ஸோ மார்க்கெட் இந்த மாதிரி ஓவர் சோல் கண்டிஷன்லாம் இருக்கும்போது என்ன வேணால் நடக்கலாங்க. அதனால் இன்றைக்கி வந்து கொஞ்சம் பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். பட் இன்றைக்கி வந்து சிபிஆர் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்ன வந்திருக்கு அப்படின்னா டிசெண்டிங் மீடியம் சிபிஆர் தான் வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து R1 ரிவர்சல் அப்படிங்கிறது ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேடாக தான் இருக்க போகுது இன்றைக்கி நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் as per the setup. பட் ஸ்டில் இங்கேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகாமல் ட்ரெண்ட் ஆச்சு அப்படின்னாலுமே ட்ரெண்டும் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது வந்து ரொம்ப அன்யூஷுவல் சுச்சுவேஷன் வைங்களேன். நிஃப்டி 2.5% விழுந்தெல்லாம் வந்து ரொம்ப ரேராக தான் நடக்கக்கூடிய விஷயங்கள் இந்த மாதிரிலாம். அதனால் அந்த மாதிரி சமயங்களில் மட்டும் நம்ம வந்து இந்த இடத்துல ரிவர்சல் ஆனாலும் ஹை ப்ராபபிள் ட்ரேடு தான், ட்ரெண்ட் ஆனாலும் அது ஹை ப்ராபபிள் ட்ரேடு தான் அப்படிங்கிறத எடுத்துக்கணும். பட் அதுக்கு வந்து R1 மட்டும் தாண்டினா போதாது, ப்ரீவியஸ் டேயோட ஹையை தாண்டணும். ஏன்னா அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா துண்டக்கான துணியக்கான எல்லா பொசிஷன் வந்து எக்ஸிட் ஆகிருக்காங்க. அவங்க இந்த இடத்துல இந்த இடத்துல வந்து இன்றைக்கி பொசிஷனை கிரியேட் பண்ணியிருக்கிறதுக்கு எல்லா வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை பிரேக் பண்ணாமல் நீங்கள் வந்து புல்லிஷாக மாறாதீங்க. அந்த இடத்துல ரிவர்ஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பாருங்கள். மேபி ஒரு ஸ்டாப் லாஸ் அடிச்சா கூட திருப்பி அகைன் ரெக்கவர் ஆகி டே ஹையை கிராஸ் பண்ணும்போது நீங்கள் இன்னொரு கவுண்டர் ட்ரேட் கூட எடுத்துக்கலாம். ஸோ ஒரு ட்ரேடை நிறுத்தாமல் நீங்கள் ஒரு 2-3 ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இன்ட்ராடேல நீங்கள் ட்ரேட் பண்ணுற ஆளாக இருந்தீங்க அப்படின்னா தட் இஸ் மை அட்வைஸ் ஃபார் நிஃப்டி. இன்றைக்கி வந்து ஃபால் வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. S1 தாண்டிலாம் கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறேன். இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகி கீழே வரதுக்குலாம் வாய்ப்பு இருக்குது. மேபி மார்க்கெட் ஒரு கன்சால்டேஷன் ஆகிட்டு அதுக்கப்புறம் கூட மேலே போகலாம். ஸோ பேஸ்ட் அந்த ப்ரைஸ் ஆக்ஷன் அதை நம்ம முடிவு பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் வந்துன்னா R1 ரிவர்சல் இஸ் அ ஹை ப்ராபபிள் ட்ரேட். அதே மாதிரி R1 ட்ரெண்டிங் இஸ் ஆல்சோ எ ஹை ப்ராபபிள் ட்ரேட் கன்சிடரிங் த சினாரியோ. ஏன்னா மார்க்கெட் எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது, குளோபல் மார்க்கெட் எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது. ஸோ அதையும் நம்ம ரிலேட் பண்ணி பார்க்கும்போது இது ரெண்டுமே தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நிஃப்டியில் ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குது. அண்ட் நான் இன்றைக்கி நிஃப்டியில் பெரிய ஃபால் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைங்க. மேபி மார்க்கெட் கன்சாலிடேட் ஆகலாம், ஒரு 100-200 பாயிண்ட்டுக்குள்ளே கேப் அப் ஆனதுக்கப்புறம் கன்சாலிடேட் ஆகலாம். பெரிய ஃபால்லாம் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே தான் உங்களுக்கு பேங்க் நிஃப்டிக்குமே. ஸோ நேற்று எனக்கு தெரிஞ்சு அண்டர் பெர்ஃபார்ம் எப்படி சொல்கிறது அவுட் பெர்ஃபார்ம் பண்ண செக்டர் அப்படின்னா அது வந்து பேங்க் நிஃப்டி தான். ஏன்னா கம்பேரிட்டிவ்லி மற்ற இண்டெக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4.5 3.5 2.2 விழுந்திருக்கும் போது இவனும் 2.5% விழுந்துட்டா. பட் லீஸ்ட் அஃபெக்டட் செக்டர் ஃபார்மா, FMCG, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி அண்ட் ஃபின் நிஃப்டி ஃபினான்ஷியல் செக்டர் தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லீஸ்ட்டாக அஃபெக்ட் ஆயிருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து பேங்க் நிஃப்டியுமே ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சேம் அதே இதுதான் உங்களுக்கு விர்ஜின் சிபிஆர் அப்படிங்கிறது இருக்குது. நேற்று பாருங்க நேரோ சிபிஆர் வந்திருக்கு பேங்க் நிஃப்டியில், ட்ரெண்டிங்கும் ஆகிட்டான். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டியில் சேம் அதே தாங்க, டிசெண்டிங் மீடியம் சிபிஆர் தான் வந்திருக்கு. ஸோ டே ஹையை தாண்டாமல் நீங்கள் வந்து புல்லிஷாக ஆக வேணாம் பேங்க் நிஃப்டிலையுமே. பட் இன்றைக்கி ரெக்கவரி அப்படிங்கிறது நடக்கும்போது எனக்கு தெரிஞ்சு நேற்றே பேங்க் நிஃப்டி பெரிய அளவில் பாதிக்கப்படல அப்படிங்கிறதுனால இன்றைக்கி வர ரெக்கவரியுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிஃப்டியை கம்பேர் பண்ணும்போது பேங்க் நிஃப்டியில் சிறப்பாக வர்றதுக்கு எல்லா வாய்ப்புமே இருக்குது. ஸோ இவனுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த R1 ரிவர்சல் ஒரு ஹை ப்ராபபிள் ரேட் தான். ஏன்னா டிசெண்டிங் சிபிஆர் வந்திருக்கு. அதே மாதிரி இந்த டே ஹையை தாண்டும் போது அவனுமே ஃபர்தராக மேலே போகிறதுக்கு எல்லா வாய்ப்பு இருக்குது. சேம் நிஃப்டிக்கு சொன்னால் சேம் ப்ரைஸ் ஆக்ஷன் தான் பேங்க் நிஃப்டிக்கும் அப்ளிகபிளாக இருக்க போது. அண்ட் ஃபினான்ஸ்லேயுமே சேம் அதே தான் உங்களுக்கு வந்து சேம் டிசெண்டிங் சிபிஆர் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. நேற்று ஃபார்ம் ஆன ப்ரைஸ் ஆக்ஷனும் இன்லைன் அலைன் வித் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி தான் இருக்குது. அண்ட் R1 ரிவர்சல் இஸ் ஹை ப்ராபபிள் ட்ரேட், R1 ட்ரெண்டிங் இஸ் ஆல்சோ ஏ ஹை ப்ராபபிள் ட்ரேட். இன்றைக்கி மார்க்கெட் ரெக்கவரி ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறத இந்தியா விக்ஸை வச்சு ஈஸியாக சொல்லிடலாம். ஏன்னா நேற்று மனசாட்சி இல்லாமல் 42% கீழே விழுந்துருந்தான். இன்றைக்கி மார்னிங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரேட்டர் தென் 10% ஃபால் வந்து விக்ஸில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ரெக்கவரி ஆயிரும் அப்படின்னு அர்த்தம். மேபி அந்த ஃபால் வராமல் விக்ஸில் ஃபால் வராமல் உங்களுக்கு விக்ஸ் வந்து இன்றைக்கும் ஏறுது அப்படின்னா கண்டிப்பாக ரெக்கவரிக்கு சாத்தியம் கிடையாது. R1 ரிவர்சல் கண்டிப்பாக பிடிச்சி பயங்கரமாக இறக்கிடுவாங்க. ஸோ விக்ஸையுமே வந்து இன்றைக்கி நீங்கள் வந்து பார்த்துக்குங்க. ஸோ ஓவராலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல ஃபால்க்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு பயங்கரமான ஒரு ரைஸை வந்து நான் ரெக்கவரியை வந்து இன்றைக்கி எதிர்பார்க்குறேன். மேபி இன்றைக்கி ஆகலாம், ஆர் இன்றைக்கி மார்க்கெட் கன்சாலிடேட் ஆகிட்டு நாளைக்கு ஆகலாம். பட் ஃபர்தராக மார்க்கெட் இதுக்கப்புறம் இந்த காரணத்தால் கீழே போகிறது அப்படிங்கிறது கஷ்டம் தான். இந்த ஈரான் இஸ்ரேல் பிரச்சனை வேறு என்னாச்சு அப்படின்னு தெரியல, நான் அதை வந்து கவனிக்கல. ஆனால் அதனால் ஒரு இம்பாக்ட் கிரியேட் ஆகலை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் ஆக்ஷனை பார்க்கும்போது தெரியுது. நேற்றே வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு சின்ன ஒரு பொறியாக தான் இருந்திருக்குது. எல்லாமே ஒரே நேரத்தில் அதான் நான் தான் நேற்றே வீடியோவில் டைட்டில் போட்டிருந்தேன், நிஃப்டி இஸ் பீட்டன் ஃப்ரம் ஆல் த டைரக்ஷன் அப்படின்ட்டு. ஜப்பான்காரன் ஒரு பக்கம் பிரச்சனை பண்ணுறான், யூஎஸ்காரன் ரெசெஷன் ஒரு பக்கம் பிரச்சனை பண்ணுறான், இதுக்கு நடுவில் இஸ்ரேல்காரன் குண்டு போகிறான்னு பிரச்சனை பண்ணுறான். ஸோ இந்த மாதிரி வந்து எல்லா டேரக்ஷன்லேருந்து வந்து அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அது எல்லாமே சப்சைட் ஆகி எல்லாமே ஒரு பாசிட்டிவிட்டி விட்டு இண்டிகேட் பண்ணுது. ஸோ ஃபர்தராக மார்க்கெட் இன்றைக்கி எப்படி மூவ் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ வாட் எவர் ஹேப்பன்ஸ் நம்ம வியூ வந்து தப்பாக போகிறதுக்கு என்றைக்குமே வாய்ப்பு இருக்குது மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன். ஏன்னா ஒரு கோடி பேர் வந்து டெய்லியுமே ப்ராஃபிட் வேணும் அப்படின்ட்டு நினச்சிட்டு ட்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு விஷயம். ஆனால் இது என்னன்னா இன்னொருத்தவங்களோட லாஸ் தான் இங்கே ப்ராஃபிட் ஆகுது. ஸோ கண்டிப்பாக நம்ம ஆப்வியஸ்லி லாஸ் பண்ணுறதுக்குலாம் வாய்ப்பு இருக்குது. அந்த லாஸை கம்மியாக பண்ணிங்க அப்படின்னா மார்க்கெட்டில் உங்களால் ரொம்ப நாள் இருக்க முடியும்.
ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரிலீஜியஸாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஒரு பேசிக் ஃபண்டமெண்டலான விஷயம். நீங்களும் இதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா மார்க்கெட்டில் ரொம்ப நாள் இருக்க முடியும். ஸோ தட் நம்மளால் ப்ராஃபிட் பண்ண முடியும். இப்போனாலும் நாளைக்கு பண்ண முடியும். இதை பற்றி நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அண்ட் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் ட்ரேட் பண்ணுற மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். யூடியூப் அல்காரிதம் ட்ரிகர் பண்ணி நிறைய பார்வையாளர் நம்ம சேனலுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். நன்றி.